வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. திமுகவுடைய தோல்விக்கு பிறகு திமுக தலைவர் ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அவருடைய மருமகன் சபரீசன், முக்கியமான இன்னும் சில பேர் மட்டும் கர்நாடகா மைசூருக்கு போனாங்க. அங்கே குடகு கூர்க்கில் அவங்க தங்கியிருக்கிறார்கள். தங்கியிருக்கும்போது பல முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கப்படுவதாக சொல்லப்படுது. திமுகவை மீண்டும் சுய பரிசோதனை செய்து மறுசுழற்சி பண்ணி யாரெல்லாம் இந்த தோல்விக்கு காரணமானவர்கள், என்ன காரணம், எதனால நம்ம தோற்று போனோம், ஜெயிக்கிற இடத்துல தானே நம்ம இருந்தோம், எங்கே இந்த சறுக்கல் விழுந்தது, எங்கே இந்த ஓட்டை இருந்துச்சு, இது எப்படி நமக்கு தெரியாமல் போச்சு, அப்போ இவ்வளவு நாளாக நம்ம செய்த நற்பணிகள், செயல் திட்டங்கள் இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தும் பொத்தல் பையில் போடப்பட்ட ஒரு விஷயமாக மாறி போனதா, நாம் ஏன் அறுவடை செய்து எடுக்க முடியவில்லை வெற்றி அப்படின்னு பெரும் அதிர்ச்சிக்குள்ளான ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் இதை புத்துணர்ச்சி ஆக்குவதற்காக ஒரு 36 பேர் கொண்ட குழுவை தமிழ்நாடு முழுக்க அனுப்பிச்சி விட்டுருக்காரு. அது ஒரு ரிப்போர்ட்டையும் முதல்வரிடம் கொடுத்து விட்டதாக தெரிகிறது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் அவர் அதை போய் விசாரிக்கிறதுக்காக போயிருக்காரு. இன்னும் அந்த குழு இன்னும் தீவிரமாக அடுத்த கட்ட நகர்வையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அடுத்த வாரத்தில் ஒரு சென்னை திரும்பி இதையும் கொண்டு போய் அந்த ஒரு விஷயத்தை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருந்து ஒரு தொகுதிக்கும் மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களே, அவர் தான் மந்திரியாகவும் இருந்தாங்க, மாவட்ட செயலாளர் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை உங்கள் கண்ட்ரோலில் விட்டுருந்தாங்க. 38 மாவட்டங்களில் 234 தொகுதியும் பிரித்து உனக்கு 30 தொகுதி, உனக்கு 35 தொகுதி, உனக்கு 50 தொகுதி, உனக்கு 64 தொகுதின்னு கொடுத்துருந்தாங்க. செந்தில் பாலாஜி கூட அப்படி தான். நீங்கள் அவர் கரூர்லேருந்து கோவைக்கு போகும்போது கோவையுடைய 10 தொகுதி உங்கள் கண்ட்ரோலில் கொடுக்குறேன், நீங்கள் 10 உட்பட இன்னொரு 14 தொகுதி, ஒரு 24 தொகுதி அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதில் அவர் வெற்றி பெற்றார். அவர் ஒரு சில இடங்களில் வெற்றி தேடி கொடுத்திருக்கிறார். அவ்வளோதான். கோயம்புத்தூரில் கடந்த முறையை விட இந்த முறை அதிமுகவே பலத்தாட்டி அங்கே 10 முறை 10 அவங்க தான் ஜெயிச்சாங்க. இந்த முறை செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருக்காரு. அது தவிர அங்கே தொண்டாமுத்தூரில் இவர் ஜெயிச்சிருக்காரு. யாருன்னா நம்ம வேலுமணி ஜெயிச்சிருக்காரு. பாக்கி எல்லாம் விசில் தான் அடிச்சிருக்காங்க. இதுக்கு இடையிலேயே இந்த தோல்விக்கு காரணமாக அந்த முன்னாள் அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் கடுமையாக கடிந்து கொண்டிருக்கிறார். ப்ளஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, செலவு கொடுத்த பணம் எல்லாம் போய் கரெக்டாக சேர்ந்துருக்கான்னு இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொருளாளர் டிஆர் பாலும் கூட இருக்கார். அவர் எல்லாருக்கும் காசு கொடுத்துருக்காங்க, பெரிய தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த தொகை செலவழிக்கப்பட்டதா அப்படியே அமுக்கப்பட்டதா அப்படின்ற சந்தேகம் இப்போ திமுகவுக்கு வந்துருச்சு. யார் யாரெல்லாம் அதற்கான காரணகர்த்தார்கள் அவங்க மேலெல்லாம் கடுமையான நடவடிக்கை. சென்னை திரும்பியவுடன் பல மாவட்ட செயலாளர் பதவிகளை பறிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பலமாக வலுத்திருக்கிறது. அதனால இந்த சீனியர்களுக்கெல்லாம் ஓரங்கட்டிட்டு புதியவர்களை மாவட்ட செயலாளராக போட போகிறாங்க. அதான் நடக்க போகுது. அங்கே பல பேருக்கு டோஸ் விழுந்துருக்கு. அந்த டோஸில் மாட்டினவங்களில் மிக குறிப்பாக அதிகமாக திட்டு வாங்கினது சேகர் பாபு என்கிறார்கள். ஏன்னா அவர் முதலமைச்சர் தொகுதி அவர் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அவர் தன்னுடைய தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு. சேகர் பாபு முதலமைச்சரை தோற்கடித்து விட்டார். அதற்கு காரணம் யாரெல்லாம் தெரியாது. ஆனால் சேகர் பாபு கடுமையாக திட்டப்பட்டிருக்கிற சேகர் திட்டு வாங்கியிருக்காரு கடுமையாக. அது மட்டும் இல்லாமல் ஏவாவேலுக்கு செம திட்டு விழுந்திருக்கு. ஏன்னா ஏவாவேலு தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்கணும்னு எடுத்த முயற்சியை விட தொகுதியில் கொடுத்த இடங்களை வெற்றி பெறுவதற்கான முயற்சியை செய்யலை. தேமுதிகவை சேர்த்துட்டார், அவங்களுக்கு 10 சீட்டு வாங்கி கொடுத்துட்டாரு. அது பெரிய அதிருப்தி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு உருவானது காரணமாக அமைஞ்சுது. காரணம் என்னன்னா, ஏவாவேலுவும் நம்ம கேப்டன் விஜயகாந்தோடைய குடும்பமும் அவங்க ஒன்று கலக்க போகிறாங்க. பெண் எடுக்க போகிறாங்க கேப்டன் குடும்பத்தில், பெண் கொடுக்க போகிறாங்க ஏவாவேலு குடும்பத்தில்னு ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் தான் இந்த கூர்க்கில் யாரெல்லாம் புதிய மாவட்ட செயலாளராக போடலாம், யார் ஆக்டிவாக இந்த முறை வேலை பார்த்தாங்க, நிர்வாகத்துக்கு யாரெல்லாம் தேவை. ஏன்னா எப்படினாலும் திரும்பி வந்தவொடனே பொதுச் செயலாளர் பதவி மாறப்போகுது. புதிய பொதுச் செயலாளர் வரப்போறாரு. துரைமுருகனுக்கு ஓய்வு கொடுக்குறாங்க. அப்புறம் முக்கியமான பதவிகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. ஜென்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த கூட்டம் நடத்தின உடனே அவர் புத்துணர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு நம்ம மு.க. ஸ்டாலின். அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற பழைய பீஸுங்களெல்லாம் தட்டி விட்டுட்டு புதியவர்களை போட்டு கடுமையாக களப்பணி ஆற்றணும். இப்பத்திலேருந்தே களப்பணி ஆற்றணும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, திமுகவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்னா, எப்படி இருந்தாலும் தாவேக ஆட்சியை 6 மாதத்திற்குள்ளாக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி
ஒன்றிய அரசாங்கம் கவிழ்த்துரும், காலி பண்ணிடும் அப்படின்னு ரொம்ப நம்புறாங்க. இவர்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி குதிரை பேர சம்பவம், காசு கொடுத்து சோபா மாடல் ஆட்சி நடத்துறது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற லெவல்ல தினம் தினம் படுகொலைகள் நடக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் பார்த்துக்கிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் போராட்டம் நடக்குது, எங்க பார்த்தாலும் பயங்கரமான தள்ளுமுள்கள், சட்டம் ஒழுங்கு அப்படின்றது மருந்து கூட கிடையாதுன்னு சொல்ற நிலைமை. போலீஸ்கார ஸ்ட்ராங்கான போலீஸை போட்டா சட்டம் ஒழுங்கு சரியாயிடுமா அப்படின்னா இன்னைக்கு நடக்குதுங்க கொலை. நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு காலையில கூட சம்பவம் நடக்குது. பாலியல் குழந்தைகள் கிட்டலாம் பாலியல் வன்முறைகள் நடக்குது. ஆக இது எல்லாத்தையும் ஒன்றிய அரசாங்கம் பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ அவங்க கட்சிக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வேலை நடக்குது. அது முடிஞ்ச உடனே இம்மீடியட்டா கவனம் பூரா தமிழ்நாடு மேல திரும்பும். அப்போ ஆட்சி கலைக்கப்படலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மீண்டும் மறுதேர்தல் வந்தால் நம்ம அதுக்கு முன்னாடியே தயாராகிடணும்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்களை திமுக செய்வதற்கு தயாராகிவிட்டதாக சொல்லப்படுது. இந்த முறை திமுக தனித்து களம் கண்டால் மரியாதை அவங்களுக்கு. யாரும் கூட்டணியில் வேணாம், எல்லாரையும் விரட்டி விடுங்க. இப்போ தேமுதிக வேற வழி இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் இல்லை, அவங்க உண்மையிலேயே அவங்க நேர்மையாக இவங்களோட கூட்டணியில் இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பிரேமலதா நிச்சயமாக அவங்க முதல் பேச்சிலேயே தாவேக்கா விஜய் அவர்கள்லாம் உள்ள இருக்கும்போது, அசம்பிளில் இருக்கும்போது வெளுவெளுன்னு எடுத்திருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட இப்படி ஒரு ஃபயர் ஸ்பீச் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. தம்பி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பண்பாக, மரியாதையாக, அன்பாக பேசிட்டு அப்படியே பூச்சி மொழுவாங்கன்னு பார்த்தா பட்டாசா வெடிச்சாங்க. அதுவும் சின்ன வெடி கிடையாது, ஏதோ ஒரு ஊசி பட்டாசு கிடையாது, 1000 வாலா பட்டாசாக பட்டன்னு புரிஞ்சு தள்ளினாங்க. வெடிச்சு அந்த வெடி சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க போட்ட வெடிகுண்டுல, அவங்க போட்ட வார்த்தை குண்டுல அந்த பதவி, ஒரு ஜோசியருக்கு போட்ட பதவி அப்படியே தெரிச்சு சின்னபனம் ஆயிடுச்சு. ரிவர்வ் பண்ணிட்டார் முதலமைச்சர் விஜய். பிரேமலதா வீட்டுக்கு சேர்றதுக்குள்ள அந்த பதவி காலி பண்ணிட்டார். அப்படி இருக்கணும் ஸ்பீச், அப்படி போட்டாங்க அவங்க. அப்ப அவங்க திமுகவுக்கு விசுவாசமா நாங்க இருக்கிறோம், நாங்க நன்றி கட்டத்தனமா போல, பதவி ஆசைக்கு ஒன்றும் போல, நான் நினைச்சிருந்தா துணை முதல்வர் ஆயிருப்பேன் அப்படின்னு அடிச்சு விடுறாங்கல்ல. இந்த கட்ஸ் வேற யாருக்கும் வரல. கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்கு. கேப்டன் ஆரம்ப காலத்துல இப்படிதான் பண்ணுவார், அடிச்சு பொழந்தாரு. அவர் கொஞ்சம் உடல்நல குறைவினால அப்படியே அந்த அணி சேர்ந்தது, கூட்டணி சேர்ந்ததுன்னு போயிட்டாரே தவிர, இயல்புலேயே அவருக்கு இருக்கிற அந்த கட்ஸ் அப்படியே மினி வெர்ஷனா பிரேமலதா அவங்க கிட்ட பார்க்க முடியுது. அப்போ அவங்க கூட இருந்தாங்கன்னா ஓகே தான். இன்னும் அது மாதிரியான வேற யார் கூட இருக்கா? இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் வெளியே போயிடுச்சு இப்ப. ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு திமுக கிடைக்கலங்க. நீங்க கிறிஸ்தவர்கள் ஒட்டுமொத்தமா ஏமாத்திருக்காங்க, அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அநியாயத்துக்கு ஏமாத்திருக்காங்க. எல்லா சலுகையும் வாங்கிட்டு ஏதோ கொஞ்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, பாக்கி எல்லா ஓட்டுகளும் அதே மாதிரி பட்டியலினம். விசிகா ஒரு ஓட்டு கூட திமுக விடல. அந்த 2 பேர் ஜெயிச்சது கூட திமுக ஓட்டால் தான் ஜெயிச்சிருக்காங்க, விசிகா ஓட்டு போட்டு ஜெயிக்கல. அந்த 2 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க பாருங்க. இப்போ வன்னியரசு ஜெயிச்சிருக்காருல்ல, அங்க திமுக ஓட்டு தான். ஏன்னா அங்க அந்த அந்த இடத்துல அதிகமான வாக்கு இருக்கிறது திமுக வாக்கு இருக்கு. 2வது நம்ம மாங்கா பாய்ஸ் அவங்களுக்கு இருக்கு வாக்கு, வன்னியர்களுக்கு. அங்க இவங்க ஓட்டு பிரிஞ்சு இவர் ஜெயிச்சிருக்காரு வன்னியரசுனா அதற்கு திமுகவுடைய வாக்குகள் தான் முக்கியம். அதனால இப்போ என்ன சூழ்நிலை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப எப்போ வேணாலும் தேர்தல் வரும்ன்ற ஒரு பெரிய பதட்ட சூழ்நிலை இருப்பதனால கூர்க்குல கூட்டத்தை நடத்தி முடிச்சு, குடும்ப ரீதியாக பேசி முடிச்சு, அந்த தகவல் அனைத்தும் கனிமொழிக்கு சொல்லப்பட்டு, கனிமொழி அவங்க ரொம்ப கவனமாக இன்றைக்கு அவங்க பேசுற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா ஷார்ப்பா விஜய்க்கு பதிலடி கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விரைவில் அவங்க மாநில அரசுக்கு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. முழுமையாக பெண்களை அவங்க கவர் பண்ணி கையில் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு பக்கம் பிரேமலதா, ஒரு பக்கம் கனிமொழி, இவங்கெல்லாம் களத்தில் இறங்கினாங்கன்னா நிச்சயமா இந்த கவர்ச்சி மாயை அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து தமிழ்நாடு விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் நேற்று பேசும்போது சொன்னாரு, ஏங்க கவர்ச்சியில ஜெயிச்சிட்டேன், கவர்ச்சியில் நான் என்ன கவர்ச்சி அப்படின்னு நிறுத்திட்டார். ஒரு முதலமைச்சர் பேச்சாது. அவர் என்ன சொல்ல வந்தார் தெரியுமா? நான் கவர்ச்சி நடிகையா, நான் அவுத்து போட்டு ஆடுறேன், நான் அரைகுறை ஆடையில ஆடுறேன்னா அதை பார்த்து மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லாம நக்கலா பேசுறாராம். ஒரு முதலமைச்சர் பேச்சுற பேச்சாது. இந்த 3ஆம் தர பேச்சாளர் இருப்பான் தெரியுமா, தரிகட்டத்தனமா தற்குறித்தனமா இந்த எங்கேயாவது ரோடு முக்குல போட்டு ஒரு மேடையை போட்டு மைக்கு போட்டு பேசிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி தேர்ட் கிரேட் பேச்சு, அசிங்கமான பேச்சை நேற்றைக்கு திருச்சியில பேசினார். அதற்கு அவருக்கு ஏத்த பாணியில தான் பதில் சொல்லணும். நம்ம ரொம்ப நாகரிகமா பதில் சொன்னா எடுப்படாது. அதனால இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் மீண்டும் அசுர வேகத்துல களமிறவதற்கு திமுக தயாராயிருச்சு.
வந்த உடனே பல அதிரடிகள், பல மாவட்ட செயலர் மாற்ற போறாங்க. மாத்தினாதான் திமுக உருப்புறோம். அதுவும் நான் சொல்லிடுறேன். நீங்க மாத்தாம அவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இன்னும் பழைய பெருச்சாலைகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சீன் போட்டீங்கன்னா திமுக கஷ்டம்தான். பூரா பொய் சொல்றாலும் மறுபடியும் ஜெயிச்சுட்டே இருப்பார். பொய் சொல்லி மக்களை மடமாத்தி மூளை செலவு பண்ணி இந்த பொம்பளைங்க பொண்ணுங்கெல்லாம் நேற்று கூட பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்குங்க. அதாவது அரை மென்டலுக்கு மாதிரி பேசிட்டு இருக்குதுங்க. உடனே எப்படி நீங்க எங்களை பைத்தியம்னு சொல்லலான்னு கொந்தளிப்பாங்க. அவங்க பேசின பேச்சுல நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அவர் எவ்வளவு அழகா இருக்காரு, அவரு தான் முதலமைச்சரா இருக்கணும், வேற யாரு அழகா இருந்தாதான் முதலமைச்சரா இருக்கணும், ஏதாவது சட்டம் இருக்கா? அப்ப அவங்களை என்ன சொல்றது? அவங்களை அப்படிதான் சொல்ல முடியும் நம்ம. அதே மாதிரி எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நான் கத்த தான் தோணுச்சு, எனக்கு எதுவுமே தோணலை. எனக்கு என்னது ஆரோக்கியமா தமிழ்நாடு நிர்வாகத்துக்கு தேவையானது எதனா பேசுங்க. அப்படி பேசினார்னா அவர் முதலமைச்சர்னு சொன்னா, அதனால அவரை உட்கார வச்சேன்னு சொன்னா நம்ம ஏத்துக்கலாம். ஒருத்தர் அழகா இருக்காரு அப்படின்றதுக்காக முதலமைச்சரா உட்கார வைக்க முடியுமா? ஒருத்தர் கவர்ச்சியா இருக்காருன்னு முதலமைச்சரா உட்கார வைக்க முடியுமா? இதெல்லாம் ஒருத்தர் பேசுறான்னு சொன்னா அப்ப இவங்களை நம்ம அப்படிதானே சொல்ல முடியும். கோச்சிக்கிட்டா நம்ம என்ன பண்றது? ஆக மொத்தம் திமுக மிக மிக தீவிரமாக களமாட தயாராகி விட்டது. தோத்துட்ட உடனே அப்படியே கூப்புல உட்கார்ந்துருவாங்க, தூர சக்தி ஆயிட்டாங்கன்னு பேசினாரு விஜய் அவர்கள். தூரத்துல நின்றுதான் அவங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து கூருக்கு கொஞ்சம் தூரமா தான் இருக்கு. அங்கதான் உன்னை துர்த்து போடுவதற்காக அவரை துர்த்து எடுப்பாங்கல்ல. நீங்க கிணறுலாம் பாத்தீங்கன்னா தூர் வாடுறது இருக்கு, அங்க அழுக்குகள் நிறைய இருக்கும். கிணறு தண்ணி ஊறலை அப்படின்னு சொன்னா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே தூக்கி போட்டு கிணறு சுத்தப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி தூர் வாரும் வேலையை இப்ப திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. தூர்வாக சேர்ந்து இருக்கிற தாவேக்காவுடைய இந்த எல்லா அட்டாசுகளையும் கிளீன் பண்ற வேலையை திமுக விரைவில் செய்யும்னு நினைக்கிறேன். நான் அதிமுகவுடைய நிலை என்ன அப்படின்றத நம்ம இன்னொரு தனி வீடியோவில் பேசலாம். இது முழுக்க முழுக்க திமுகவுடைய செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்துல ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காரு. இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. வேகமாக செயலாற்றினால், சிறந்த எதிர்க்கட்சியாக இன்றைக்கு செயலாற்றினால், மக்கள்கிட்ட போய் தாவேக்க செய்கிற எல்லா தவறுகளையும், பொய் பரப்புரைகளையும், ஏமாத்து வித்தைகளையும், கவர்ச்சிகரமான தேன் தடவர விஷத்தையும், இது விஷம் ஆனா நீங்க நாக்கில் நக்கும் போது இனிப்பாதான் இருக்கும் தேன் அது அப்படின்னு சொல்லி விஷத்தை கொடுக்குது. இன்னைக்கு பாருங்க, போராட்டம் தொடர்கதையா நடக்குது, படுகொலைகள் தொடர்கதையா நடக்குது, ஆபாச அர்ச்சனைகள் படுகதையா நடக்குது, எங்க பார்த்தாலும் அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆட்சியாளர்கள். நேர்மையா ஆட்சி நடத்துற மாதிரி பொய் சொல்றாங்க, லஞ்ச லாவண்யம் இல்லைன்னு புழுகிட்டு இருக்காங்க அப்படின்னு வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல திமுக இருக்குது. என்ன செய்ய போகுதுன்னு பொறுத்திருப்போம். அதுவரை கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்கள், இங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.